இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோன்னா 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 4 வரமிளகா, கரெக்டாக ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம். இது நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். வரமிளகா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். காயிட்டும். காஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட் வரும். எண்ணெய் காயிட்டும். கடுகு போட்டுக்கலாமா? ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக தான், சின்ன ஸ்பூன் ஒரு 1/4 ஸ்பூன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், 2 கலந்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக நல்லா வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த நீட்ட வாக்கில் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை உள்ளே போட்டுடலாம். ஸ்டவ் சிம் பண்ணிடலாம். இது சின்ன ஸ்பூனு தான், குட்டி ஸ்பூனு தான். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருக்கேன். போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் எப்பவுமே மூடி வச்சு தான் சமையல் பண்ணணும். அப்போ தான் அந்த இது நல்லாயிருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கல. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சொம்பில் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் மட்டும் எப்போவுமே மூடி வச்சு தான் சமைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் துருவி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதில் எப்போவுமே கத்திரிக்காய் மூடி வச்சு செய்யுங்க. இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு கொஞ்சமாக போட்டு விட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். ஸ்பீடாக ஒரு நொடி வச்சுக்கலாம் அடுப்பை.
எங்ககிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, இருந்தால் போட்டிருப்பேன். உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒயிட் ரைஸுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள், சாப்பிடுங்க. சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.